தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. பிரியமான சோரங்களே, எங்களுடைய பாதுகாவலர் புனித யாகப்பருடைய இந்த திருச்சுருபத்தை நமது ஆலயம் அமைக்கப்பட்ட 90வது ஆண்டில், இந்த ஜூபிலி ஆண்டிலே இந்த இடத்திலே நாங்கள் திறந்து வைக்க இறைவன் அனுக்கூரகம் தந்திருக்கிறார். இறைவனுடைய ஆசீர்வாதங்களுக்காக நன்றி சொல்வோம். இறைவனுடைய எல்லாம் வல்ல தந்தையினுடைய, ஆண்டவர் இயேசுனுடைய தூய ஆவியினுடைய அருள் பொழிவை, இறை வரத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். இறை அருளை பெற்ற மக்களாக தொடர்ந்து வாழ இந்த தூய ஆவியானவருடைய பாடலிலே இணைந்து கொள்வோம். தண்ணீரின் மீது அசைந்து ஆடும் ஆளுகையின் தேவனே, தண்ணீரின் மீது அசைந்து ஆடும் ஆளுகையின் தேவனே, ஆராதிப்பேன் என்னாருயிரே, ஆராதிப்பேன் என்னாருயிரே, ஆராதிப்பேன் என்னாருயிரே, ஆராதிப்பேன் என்னாருயிரே, என் துணையாளரே, தூய ஆவியே, தண்ணீரின் மீது அசைந்து ஆடும் ஆளுகையின் தேவனே, தண்ணீரின் மீது அசைந்து ஆடும் ஆளுகையின் தேவனே, என்றும் தங்கும் துணையாளரே, எல்லாம் கற்றுத்தரும் என் தேவனே, என்றும் தங்கும் துணையாளரே, எல்லாம் கற்றுத்தரும் என் தேவனே, அக்கினியாய் என் மேல் இறங்கி வந்து, அக்கினியாய் என் மேல் இறங்கி வந்து, அபிஷேகம் செய்தென்னை ஆட்கொள்ளுமே, அபிஷேகம் செய்தென்னை ஆட்கொள்ளுமே, என் துணையாளரே, தூய ஆவியே, தண்ணீரின் மீது அசைந்து ஆடும் ஆளுகையின் தேவனே. எங்கள் எல்லோரையும் ஆண்டு வழிநடத்துகிற தெய்வமே, இந்த மாலை பொழுதுக்காக, இன்றைய நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த நாள் வரை, இந்த நேரம் வரை நீர் நம்மை பாதுகாத்து வழிநடத்தி வருகிற உம்முடைய தயவுக்காக நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய மந்தையாக இந்த இடத்திலே நாங்கள் கூடி வரவும், எம் பாதுகாவலரும் உம்முடைய முதன்மை திருத்தூதர்களில் ஒருவருமாகிய புனித யாகப்பருடைய திருச்சுருபத்தை இந்த இடத்திலே நாங்கள் உருவாக்கவும், இந்த திருச்சுருபத்தை உருவாக்க பண உதவி கொடுத்தவர்கள், ஆரம்பிக்கப்பட்ட நாள் தொடக்கம் இந்த நேரம் வரை இந்த இடத்திலே பணியாற்றி இதை உருவாக்கியவர்கள், இதை கண்காணித்தவர்கள், இதிலே பங்கெடுத்து கொண்டிருக்கிற மக்களாகிய எங்கள் அனைவரையும் உம்முடைய பாதம் கொண்டு வருகிறோம். ஆண்டவரே, இந்த மக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த இடத்தினாலே செல்லுகிற ஒவ்வொருவரும் தம்முடைய ஊனக்கண்களால் உற்று நோக்குகிற பொழுது இந்த புனிதருடைய நல்வாழ்வை தங்களுடைய வாழ்விலே பின்பற்ற நீரை அருள் கொடுத்தருள வேண்டுகிறோம். உம்முடைய சாட்சியாக தன்னுடைய இரத்தம் சிந்தி பலியாகிற அளவுக்கும், பல நாடுகளினதும் பங்குகளினதும் பாதுகாவலராக அவர் உருவாகும் அளவுக்கும் அவருடைய விசுவாசத்தை ஆழப்படுத்தினீர். எஸ் ஆண்டவரே,
உம்முடைய நெருக்கமான அந்த சீடர்களில் ஒருவராக அவரை அழைத்திருந்தீர். அவரையும் நாங்கள் பின்பற்றி எம் வாழ்விலே உமக்கு நெருக்கமான வாழ்வை நாங்கள் வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் நீரே தூண்டி எழுப்பி அருள வேண்டுகிறோம். தெய்வமே, இந்த மக்கள் ஒவ்வொருவரையும் நீரை ஆசீர்வதிக்க வேண்டுகிறோம். ஆண்டவரே, இந்த திருச்சிறுபத்தையும் இந்த இடத்தையும் நீர்தாமை ஆசீர்வதித்து இந்த மக்கள் ஒவ்வொருவரையும் நீரை புனிதப்படுத்தி அருளுமை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, இந்த இடத்தை நாங்கள் கடந்து செல்லுகிற ஒவ்வொரு கணத்திலும் உம்மை ஆழமாக பின்பற்றி வாழ்ந்த பாதுகாவலின் வழியிலே நாங்கள் ஒவ்வொருவரும் செயற்பட எமக்கு அருள் தர உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூயாவியார் இந்த இடத்தையும் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, ஆட்சி வருக, உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரின் பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். எமது ஆலயம் கட்டப்பட்டு 90வது ஆண்டு நிறைவினை ஒட்டி ஜூபிலி விழாவின் நினைவு சின்னமாக ஆலயத்தின் தெற்குப்புற நுழைவாயிலில் எமது பாதுகாவலர் புனித யாகப்பரின் திருச்சுருவம் அமைக்கப்பட்டு இன்றைய நாளிலே எமது பங்கு தந்தை அர்ப்பணி லியோ ஆம்ஸ்ட்ராங் அடிகளார் அவர்களினால் வைபக ரீதியாக ஆசீர்வதிக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த நன்னாளிலே நுழைவாயிலினை புதிதாக அமைக்க தனது நிதியுதவியினை வழங்கிய திரு செபஸ்டியான் பிள்ளை ஜஸ்டின் ரொபின்சன் அவர்களுக்கும் இப்பணத்தொகையினை பெற்றுக் கொடுத்த அவரது சகோதரி திருமதி சசீலன் கீதா அவர்களையும், ஜாகப்பரின் திருச்சுருவத்தினை அன்பளிப்பாக வழங்கிய திரு எலியாஸ் கைத்தாம்பிள்ளை அவர்களுக்கும் எமது பங்கு தந்தை மற்றும் பங்கு மக்கள் சார்பில் இதயம் நிறைந்த நன்றிகளை சமர்ப்பிக்கின்றோம். மேலும் இந்நுழைவாயிலினை அமைக்க முன்னின்று உழைத்த கட்டிடக் கலைஞர்கள், வர்ணம் தீட்டியவர்கள், மின் இணைப்பு வேலைகளை செய்தவர்கள், அனைத்து ஊழியர்களுக்கும் எமது நன்றிகளையும் பாராட்டுக்களையும் தெரிவித்து நிற்கின்றோம். மேலும் இந்த நல்ல நாளிலே நீண்ட நாட்களாக எமது ஆலயத்தில் பெரும் தேவையாக இருந்த மின் பிறப்பாக்கி ஒன்றினை அன்பளிப்பாக வழங்கிய அமரர்களான இராயப்பு ஞானம்மா தம்பதிகளின் பேரப்பிள்ளைகளுக்கும் எமது பங்கு தந்தை மற்றும் பங்கு மக்கள் சார்பில் எமது இதயம் நிறைந்த நன்றிகளை கூறி நிற்கின்றோம். இவ்விரு வேலை திட்டங்களையும் பொறுப்படுத்தி தலைமை தாங்கி திறம்பட செய்து முடிக்க முன்னின்று உழைத்த திரு எலியாஸ் கைத்தாம்பிள்ளை அவர்களுக்கும் ஆலய அருட்பணி சபையினர் மற்றும் இளையோருக்கும் எமது நன்றிகளையும் பாராட்டுக்களையும் தெரிவித்து இந்த நிகழ்வுகளை நாங்கள் மேற்கொள்ள இறைவன் தந்த ஆசிரியருக்கு நன்றி சொல்வோம். இதில் ஈடுபட்ட அத்தனை பேருக்கும் நமது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அங்கள் நேரம் காலம் பார்க்காம எந்த நேரம் வந்தாலும் ஓட்டமும் நடையுமாக இருப்பார். தன்னுடைய வேலை போல முழுமையாக தன்னை அர்ப்பணித்து செயற்பட்டிருந்தார். காசு வேண்டலாம், காசு வச்சுருக்கலாம், ஆனால் காசை வச்சு வேலை செய்கிறது எவ்வளவு கடினமானதுன்றது எனக்கும் தெரியும். அதன் கட்டிட வேலையண்டா இல்லை பலதரப்பட்டவர்களை இணைக்க வேணும். நேற்று இரவிரவாக மைப்பூசி இப்போ தான் முடிஞ்சது. 5 மணிக்கு ஆசீர்வதிக்க வேண்டுமென்று சொன்னாங்க. ஆனால் 5 மணிக்கு வேலை முடியலை. எனவே தான் சிவமால முடிய நாங்கள் இந்த இடத்துல ஒன்று கூட வேண்டியதாக இருக்கிறது. அவை இறுதி வரை பணியாற்றிய அத்தனை பணியாளர்களுக்கும் நன்றி சொல்லுவோம். அவர்களுக்கான சிறிய அன்பளிப்பொன்றையும் வழங்குகின்றோம். கட்டிட கலைஞருக்கு பொறுப்பாக இருக்கிறவர்
எல்லா தம்பிமாரும் வாங்க. இது முடிய நாங்கள் ஜெனரேட்டர் போய் ஆசீர்வதிப்போம். தொடர்ந்து இதனை ஆசீர்வதியும் உங்களுடைய பாவனைக்கு உதவியாக இருந்தார். எல்லாம் நல்ல இறைவன் தந்தை மகன் ஆவியா இந்த இடத்தை பாக்கியையும் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மோட்டரை